உயர்ந்த தர்மம். கண்ணன் சொன்ன நீதி தருமரின் தர்ம சங்கடம். மகாபாரத போருக்கு பிறகு தருமருக்கு இழந்த நாடும் புகழும் மீண்டும் கிடைத்தது. ஆயினும் அவர் மனம் முழுவதும் போரில் ஏற்பட்ட இரத்த களரியின் நினைவுகளாலும் எண்ணற்ற உயிர்கள் பலியானதாலும் அமைதி கொள்ளவில்லை. தான் செய்த எல்லா செயல்களும் தர்மத்தின் அடிப்படையில் தான் இருந்ததா, அல்லது சில நேரங்களில் தான் தவறு இழைத்து விட்டேனா என்று அவர் கலங்கி நின்றார். ஒரு நாள் தருமர் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சென்று, கண்ணா, இந்த வாழ்வில் எது உண்மையான உயர்ந்த தர்மம்? நாட்டை பாதுகாப்பது தர்மமா? பொய் சொல்லாமல் இருப்பது தர்மமா? அத்தனை உயிர்கள் பலியான பிறகு இந்த வெற்றியை ஏற்றுக்கொள்வது தர்மமா என்று கேட்டார். தர்மத்தின் 5 பரிமாணங்கள். ஸ்ரீகிருஷ்ணர் புன்னகையுடன் தர்மரை பார்த்து, தர்மம் என்பது ஒரே பரிமாணம் கொண்டது அல்ல, அதற்கு 5 நிலைகள் உண்டு என்று விளக்கினார். சத்திய தர்மம் உண்மையை நிலைநாட்டுதல். பொய் சொல்லாமல் இருப்பதும் அளித்த வாக்கை மீறாமல் இருப்பதும் இதன் அடிப்படை. அறப்போர் தர்மம், போரில் கடைபிடிக்க வேண்டிய நியாயம். எதிரியின் பலத்தை கருத்தில் கொள்ளாமல் நியாயமான வழியில் மட்டுமே போரிடுவது. ஆபத்து தர்மம், இக்கட்டான நிலையை கடப்பது. சில சமயங்களில் ஒட்டுமொத்த நன்மையை காக்க சிறிய பொய்களையும் தற்காலிகமாக தர்மத்தை மீறிய செயல்களையும் செய்வது. ராஜ்ய தர்மம், ஆட்சியாளரின் கடமை. குடிமக்களை பாதுகாப்பதும் நீதியை நிலைநாட்டுவதும் ஆட்சியாளரின் கடமை. இது தனிப்பட்ட சத்தியத்தை காட்டிலும் உயர்வானது. அனாசக்தி தர்மம், பற்றுதலின்மை. பலன் கருதாமல் கடமையை செய்வது. எந்த செயலையும் அதன் பலனில் பற்றுதல் இல்லாமல் செய்வதுதான் உண்மையான தர்மம். கண்ணனின் இறுதி விளக்கம். கண்ணன் மேலும் தொடர்ந்தார், தருமா, நீ யுதிஷ்டிரன். நீ எல்லா நிலையிலும் சத்திய தர்மத்தை நிலைநாட்ட விரும்பினாய். ஆனால் உன் தம்பியாகிய பீமனை பலப்படுத்த நீ சில நேரங்களில் ராஜ்ய தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியிருந்தது. விதியை வெல்ல சில நேரங்களில் போர் தர்மத்தை மீற வேண்டியிருந்தது. உண்மையில் உயர்ந்த தர்மம் என்பது உனக்கோ அல்லது உன் குடும்பத்திற்கோ நன்மை தருவது அல்ல. அது உலக மக்கள் அனைவரின் நலனுக்காக உன் தனிப்பட்ட ஆசைகளையும் பற்றுகளையும் தியாகம் செய்வதாகும். இதை கேட்ட தருமர் தான் செய்த எல்லா செயல்களும் ஒட்டுமொத்தமாக உலகத்தின் நலனுக்காகவே இருந்தது என்பதை உணர்ந்து மனம் அமைதியடைந்தார். ஒவ்வொரு தனி மனிதனும் தர்மத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் தன் வாழ்வில் கடைபிடித்து உலகிற்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதே கிருஷ்ணர் அளித்த உயர்ந்த நீதியாகும்.